எப்பயுமே ஆவி கூட பேசுகிறதுக்காக தொடர்பு கொள்றதுக்காக ஒரு போர்டு பயன்படுத்துவாங்க. அது நிறைய திரைப்படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. அந்த போர்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஜா போர்டு அப்படின்னு பேர். அந்த ஒய்ஜா போர்டு எப்படி வேலை செய்யுது, அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி, அந்த ஒய்ஜா போர்டு அதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் என்ன, இது உண்மையா பொய்யா, நிஜமாலுமே ஆவி வருமா வராதா, இல்லை நம்மளால நம்ப வச்சு ஏமாத்துறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எல்லாம் ஒரு நம்பிக்கையில் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் அது. சரி, இந்த ஒய்ஜா போர்டு வேலை செய்யணும் அப்படின்னா அதில் ஒரு காயின் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த காயின் வச்சுருப்பாங்க. இல்லைனா அந்த காயின் மாதிரி இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ரவுண்டாக ஒரு பொருள், ஒரு கேரம் போர்டோட காயின் கூட வச்சுக்கலாம். இது கட்டாயம் இல்லைன்னா அந்த போர்டில் விளையாட முடியாது. முக்கியமாக தேவை. ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா காயின் தான் கரெக்ட். சரி, வாங்க இப்போ அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்படி விளையாடக்கூடிய விளையாட்டுக்கு பேர் என்ன தெரியுமா? ஐடியா மேட்டர் விளைவு அப்படின்னு அறிவியல் சொல்லுது. சரி, இப்போ அந்த ஆவி கூட பேசுகிறவன்னு நினைக்கிறார் இல்லையா, அவர் அந்த காயின் முன்னாடி உட்கார வச்சுருவாங்க. சுற்றி ஒய்ஜா போர்டை சுற்றியோ ஆளுங்களை உட்கார வச்சுருவாங்க, வழிக்கு பார்க்குறதுக்காக, சுவாரஸ்யத்துக்காக. அப்போ இவர் அந்த காயின் நகர்த்தணும். ஆவி இருந்தால் நகர போகுது, ஆவியெல்லாம் நகராது. இதுதான் கான்செப்ட். அப்போ நகர்த்தணும் அப்படின்னா இவர் மனதை ஒருநிலைப்படுத்தணும். முதல்ல ஆவி கூட மிங்கிள் ஆகணும். எந்த ஆவி கூட பேசணும் அது மனசில் நினச்சி வருந்தி நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டி, அதுக்கப்புறம் அந்த காயின் மேலே கை வச்சு அப்படியே மைண்டை பூரா அந்த காயின் மேலே செலுத்தணும். இங்கே எல்லாம் விஷயமே இருக்குது. வச்சுருக்கலாம் பாருங்க, இந்த போர்டை கண்டுபிடிச்ச ஒரு ஆப்பு இந்த இடத்துல. மைண்டு என்றைக்குமே அந்த காயின் மேலேயோ ஒரு பொருள் மேலே செலுத்தும் போது என்ன நடக்குமான்னா, அறிவியல் படி நம்மளை கையில் இருக்கிற தசைநார்கள் இருக்குது இல்லையா, அந்த தசைநார்களுக்கு சின்னதாக ஒரு நடுக்கம் கொடுக்குமா நம்ம மைண்டு, மூளை. அப்போ நடுக்கம் கொடுக்கும்போது கை நம்ம அறிவுக்கே தெரியாமல், நம்ம பார்வைக்கும் புலப்படாமல் லைட்டாக நடுக்கம் தெரியும். ஆனால் நமக்கு தெரியாது. அந்த அந்த தசைநார்கள் துடிக்குமா. அப்போ தான் அந்த காயின் மில்லி செகண்டாக அப்படி நவுந்து போகிறது. பார்வைக்கு ஆவி நவுத்துற மாதிரியே தெரியுமா. ஆனால் ஆக்சுவலாக அது ஆவியும் வர்றதில்லை, எதுவும் வர்றதில்லை. அது சும்மா எவ்வளோ கண்டுபிடிச்சி இவ்வளோ நாளாக நம்மளை ஏமாற்றிட்டு இருந்திருக்கிறோம் அந்த ஒய்ஜா போர்டை வச்சுக்கிட்டு. அதெல்லாம் சும்மா வேஸ்ட்டு. அப்போ நம்ம அறிவுக்கு புலப்படலை, அறிவுக்கு தெரியல. எந்த ஒரு பொருள் மேலேயும் ஆள் மனதோடு வச்சு நம்ம சிந்தித்து ஒரு செயல்பாட்டுக்குள்ளே இறங்கும்போது நம்மளுடைய தசைநார்களை மைண்டு கட்டுப்படுத்தி அது கட்டுக்கோப்புக்குள்ளே வச்சு கையை நகுத்துது. அப்போ தான் அந்த இடத்த விட்டு அது நகருது. ஓ, இப்போ ஆவி வந்துருச்சு, இந்த இடத்துல தான் ஆவி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை நம்ப வச்சுட்டாங்க. இதுதான் ஒய்ஜா போர்டோட ஒரிஜினல் கதையை. வேறு ஒன்றுமே இல்லை. இனிமேல் இந்த ஒய்ஜா போர்டை பற்றி பெருசாக நினைக்கணுங்கிற அவசியமே இல்லை. இது மாதிரி விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.